வீடியோவை தொடர்வதற்கு முன்பு நண்பர்களே, நமது சேனலுக்கு புதியதாக வந்திருக்கும் நண்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வெறும் வீடியோவை பார்த்துவிட்டு மட்டும் செல்லாதீர்கள். சப்ஸ்கிரைப் செய்தால் எனக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். வாருங்கள் வீடியோவை தொடங்கலாம். என் பெயர் விஹான். நான் குஜராத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கிறேன். இன்றிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் என் வாழ்க்கையை எப்போதும் மாற்றிவிட்டது. எப்போது மழைத்துளி நிலத்தில் விழுகிறதோ அப்போதெல்லாம் அந்த இரவு எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஸ்ராவண மாதம். நாள் முழுவதும் வானில் கரிய மேகங்கள் சூழ்ந்திருந்தன. மாலை ஆனதும் மழை கொட்டித் தீர்த்தது. அத்தன்றுதான் நமது தூரத்து உறவினர் ஒருவரின் திருமணம் இருந்தது. வீட்டில் உள்ள அனைவரும் திருமணத்திற்குச் செல்ல தயாராகிக் கொண்டிருந்தனர். அப்பா என்னிடம், விஹான், நீ வீட்டிலேயே இருந்துவிடு. வீட்டில் விலங்குகள் உள்ளன, தானியங்கள் உள்ளன, முழு வீட்டையும் காலியாக விட்டுச் செல்வது சரியல்ல என்றார். எனக்கு திருமணத்திற்குச் செல்ல பிடிக்கும் என்பதால் நான் சற்று வருத்தமடைந்தேன். என்றாலும் தலையசைத்தேன். அப்போது என் சித்தி ஸ்னேகா, சித்தி, தம்பி விஹான் தனியாக இருந்தால் பயப்படுவான், நானும் வீட்டிலேயே இருந்து விடுகிறேன் என்றார். அனைவரும் சென்றுவிட்டனர். சிறிது நேரத்தில் முழு வீடும் அமைதியானது. வெளியே மழையின் சத்தமும் இடி முழக்கமும் கேட்டுக்கொண்டிருந்தது. ஸ்னேகா சித்தி சமையலறையில் சூடான தேநீர் தயாரித்தார். நாங்கள் வராண்டாவில் அமர்ந்தோம். அவர், விஹானே, உனக்கு மழை பிடிக்குமா என்று கேட்டார். நான், ஆம் சித்தி, ஆனால் இயாஜுகேர மழை சற்று பயமுறுத்துவது போல் உள்ளது என்றேன். அவர் சிரித்துவிட்டு, பயக்கக்கூடாது, மழை இயற்கையின் வரம் என்றார். இரவு மெல்ல மெல்ல அதிகரித்துக் கொண்டிருந்தது. திடீரென கதவருகே ஏதோ ஒரு பொருள் மோதியது போன்ற சத்தம் கேட்டது. நான் பயந்து விட்டேன். சித்தி உடனே விளக்கை எடுத்துக்கொண்டு, வா, போய் பார்ப்போம் என்றார். நாங்கள் இருவரும் மெதுவாக வெளியே சென்றோம். காற்று மிக வேகமாக வீசிக்கொண்டிருந்தது. முன்றியத்தின் மூலையில் ஏதோ அசைவது போல் தெரிந்தது. நான் அத்தையின் பின்னால் ஒளிந்து கொண்டேன். அவர் விளக்கை அருகில் கொண்டு சென்றபோதுதான் தெரிந்தது. ஒரு குட்டி நாய்க்குட்டி மழையில் நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. அதன் கண்களில் பயம் இருந்தது. அச்சோ பாவம் என்று அத்தை உடனே அதை தூக்கிக் கொண்டார். நாங்கள் அதை வீட்டிற்குள் கொண்டு வந்தோம். உலர்ந்த துணியால் துடைத்து பால் கொடுத்தோம். சிறிது நேரத்திற்குப் பிறகு அது அமைதியானது. நான் கூறினேன், அத்தை, நாம் வெளியே வராவிட்டால் இந்த குட்டி செத்திருக்கும். அத்தை என் தலையைத் தடவி, பலவீனமான உயிருக்கு உதவுவதுதான் மனிதனின் உண்மையான அடையாளம் என்றார். அந்த வார்த்தை என் மனதில் பதிந்துவிட்டது. நடுநிசி நெருங்கிக் கொண்டிருந்தது. திடீரென கிராமத்தின் திசையிலிருந்து கத்தும் சத்தம் கேட்டது. நாங்கள் கதவருகே சென்றோம். அங்கே பக்கத்து வீட்டு ரமேஷ் மாமா நின்று கொண்டிருந்தார். அவர் நனைந்திருந்தார். அவர் கூறினார், நதியில் தண்ணீர் அதிகரித்து விட்டது. கிராமத்தின் தாழ்வான பகுதி வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து கொண்டிருக்கிறது. உதவி தேவை. நான் உடனே தயாரானேன். அத்தை டார்ச் லைட், கயிறு மற்றும் கம்பளி ஆகியவற்றை எடுத்துக்கொண்டார். நாங்கள் ரமேஷ் மாமாவுடன் கிராமத்தை நோக்கி ஓடினோம். கிராமத்தின் சில வீடுகளில் உண்மையில் தண்ணீர் நிரம்பியிருந்தது. மக்கள் தங்கள் பொருட்களை காப்பாற்ற தவித்துக் கொண்டிருந்தனர். நானும் ரமேஷ் மாமாவும் குழந்தைகளை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றோம். சினேகா அத்தை பெண்களுக்கு உதவி கொண்டிருந்தார். மழை இன்னும் பெய்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு பயமாக இல்லை. முதன்முறையாக நான் யாருக்காவது உதவ முடியும் என்று உணர்ந்தேன். சுமார் 2 மணி நேர உழைப்புக்குப் பிறகு அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டனர். கிராமப் பெரியவர் கூறினார், இன்று நீங்கள் இருவரும் பெரிய காரியம் செய்திருக்கிறீர்கள். காலையில் மழை குறைந்தது. சூரிய கதிர்கள் மேகங்களுக்கு நடுவிலிருந்து வெளியே வந்தன. கிராமம் மீண்டும் உயிர் பெற்றது போல் தோன்றியது. வீட்டிற்கு திரும்பியபோது அப்பாவும் மற்றவர்களும் கூட திருமணத்திலிருந்து வந்திருந்தனர். அவர்களுக்கு நடந்த முழு சம்பவமும் தெரிந்தது. அப்பா பெருமையுடன் கூறினார், இன்றையிலிருந்து என் மகன் உண்மையான அர்த்தத்தில் வளர்ந்துவிட்டான். நான் சினேகா அத்தையை பார்த்தேன். அவர் புன்னகைத்துக் கொண்டிருந்தார். அன்றிரவு நான் 2 விஷயங்களை கற்றுக்கொண்டேன். பயத்திலிருந்து ஓடக்கூடாது மற்றும் சிரமத்தில் இருப்பவர்களுக்கு உதவ வேண்டும். இன்றைக்கும் மழை பெய்யும்போது நான் திண்ணையில் உட்கார்ந்து அந்த இரவை நினைவு கூர்வதுண்டு. அது வெறும் மழை இரவாக மட்டும் இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த இரவு எனக்குள்ளிருந்த பயத்தை கழுவிவிட்டதுடன் பொறுப்புணர்வு, கருணை மற்றும் மனிதநேயத்தின் உண்மையான மதிப்பை கற்றுக் கொடுத்தது. கிராமத்தில் ஏற்பட்ட வெள்ள நிலைமை அமைதியான பிறகு வாழ்க்கை மீண்டும் மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பத் தொடங்கியது. மக்கள் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்யத் தொடங்கினர், நனைந்த தானியங்களை வெயிலில் காய வைத்தனர் மற்றும் உடைந்த வேலிகளை சரிசெய்தனர். ஆனால் என் மனதில் அந்த இரவின் பல நினைவுகள் உயிருடன் இருந்தன.
மறுநாள் காலையில் நான் முத்திற்குச் சென்றபோது முந்தைய நாள் இரவு நான் காப்பாற்றிய குட்டியான நாய் என் பின்னாடியே சுற்றத் தொடங்கியது. நான் அதை அன்போடு தூக்கினேன். சினேகா அத்தி சிரித்துக்கொண்டே சொன்னார், பார்க்கும்போது இப்போது உன்னைத்தான் அதற்கு மிகவும் பிடிக்கும் போலிருக்கிறது. நான் கூறினேன், அத்தி, நாம் அதையே நம்மிடமே வைத்துக் கொள்வோமா? அவர் உடனடியாக பதிலளித்தார், அதை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை நீ ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக வைத்துக் கொள்ளலாம். நான் மகிழ்ச்சியடைந்தேன். அதற்கு டிப்பு என்று பெயரிட்டேன். சில நாட்களுக்குப் பிறகு கிராமத்தில் மீண்டும் ஒரு சிக்கல் எழுந்தது. மழைநீரால் பழைய குளம் சேற்றால் நிரம்பிவிட்டதுடன் குடிநீரும் மாசுபடத் தொடங்கியது. சர்பமஞ்ச் கிராமத் தலைவர் கிராமத்து இளைஞர்களை உதவிக்கு அழைத்தார். நானும் அங்கு சென்றேன். பல பெரியவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர். ஆரம்பத்தில் என்னால் என்ன உதவி செய்ய முடியும் என்று நினைத்தேன். ஆனால் சினேகா அத்தி கூறினார், பெரிய வேலை சிறிய அடியை எடுத்து வைப்பதிலிருந்துதான் தொடங்குகிறது. நான் தண்ணீரை வெளியேற்றுவதிலும் மண் நிறைந்த கூடைகளை நகர்த்துவதிலும் மக்களிடம் கருவிகளை கொண்டு சேர்ப்பதிலும் உதவத் தொடங்கினேன். நாள் முழுவதும் உழைத்த பிறகு குளம் பெரும்பகுதி சுத்தமானது. மாலையில் சர்பமஞ்ச் அனைவருக்கும் கூறினார், இந்த வேலை குளத்தை சுத்தம் செய்வது மட்டுமல்ல, இது நம் கிராமத்தை நான் அந்த வாக்கியத்தை நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தேன். வரும் நாட்களில் நான் திப்புவை கவனிக்கத் தொடங்கினேன். காலையில் அவனுக்கு உணவு ஊட்டுவேன். மாலையில் அவனுடன் விளையாடுவேன். படிப்பு முடிந்ததும் அவனை நடைப்பயிற்சிக்கு அழைத்துச் செல்வேன். மெல்ல அவன் முழு குடும்பத்தின் ஒரு உறுப்பினரைப் போல ஹயவிட்டான். ஒரு மாலை வேளையில் அப்பா என்னிடம் கேட்டார், விஹான், இப்போது உனக்கு திருமணத்திற்குச் செல்லாதது குறித்து வருத்தமாக இருக்கிறதா? நான் புன்னகையுடன் கூறினேன், இல்லையப்பா. அன்று நான் வீட்டில் தங்கியிராவிட்டால் திப்பு பிழைத்திருக்க முடியாது. கிராம மக்களுக்கு உதவியும் செய்திருக்க முடியாது. அப்பா என் தோளில் கை வைத்துச் சொன்னார், வாழ்வில் பலமுறை எந்த சம்பவம் கெட்டதாகத் தோன்றுகிறதோ அதுவே பிற்காலத்தில் மிகப்பெரிய வரமாக மாறுகிறது. சில மாதங்களுக்குப் பிறகு பள்ளியில் கிராம சேவை நாள் கொண்டாடப்பட்டது. ஆசிரியர் ஒவ்வொரு மாணவரிடமும் மழையிலிருந்து அவர்கள் என்ன கற்றுக்கொண்டார்கள் என்று கேட்டார். என் முறை வந்தபோது நான் கூறினேன், நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், தைரியம் என்பது பயம் ஏற்படாமை அல்ல, மாறாக பயம் ஏற்பட்டாலும் சரியான பாராட்ட விழாவில் நான் மிகவும் பதற்றமாக இருந்தேன். மேடையில் என் பெயர் அழைக்கப்பட்டபோது அரங்கம் கைதட்டல்களால் அதிர்ந்தது. எனக்கு சான்றிதழும் சிறிய நினைவுப் பரிசும் வழங்கப்பட்டன. தலைமை ஆசிரியர் விஹான் இக்கட்டான சூழ்நிலையில் தைரியம், சேவை மற்றும் பொறுப்புணர்வின் சிறந்த உதாரணத்தை அளித்துள்ளார் என்றார். நான் மேடையில் இறங்கியபோது அப்பாவின் கண்களில் பெருமை தெரிந்தது. சினேகா அத்தை புன்னகையுடன் இது ஆரம்பம் மட்டும்தான் என்றார். வீடு திரும்பியதும் தாத்தாவின் டைரியை திறந்து அதில் எழுதினேன், இன்று சிறிய நல்ல காரியம் கூட பலரின் வாழ்க்கையில் ஒளியை ஏற்ற முடியும் என்பதை புரிந்து கொண்டேன். அன்றைய மாலையே ஊர் பெரியவர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்தனர். அவர்கள், விஹானே, நீ படித்து பெரியவனாகு, ஆனால் கிராமத்தையும் மக்களின் சேவையையும் எப்போது மறக்காதே என்றனர். நான் பணிவுடன், நான் எப்போது நினைவில் கொள்வேன் என்றேன். சில மாதங்களுக்குப் பிறகு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஊரில் உள்ள சிறு குழந்தைகளுக்கு இலவசமாக பாடம் கற்பிக்க முடிவு செய்தேன். முதலில் 5 குழந்தைகள் வந்தனர், பிறகு 10, பின்பு 20. மெல்ல அந்த முற்றம் குழந்தைகளின் சிரிப்பொலியால் எதிரொலிக்கத் தொடங்கியது. ஒருநாள் முதல் மழைத்துளி மீண்டும் விழுந்தது. நான் திண்ணையில் நின்று கொண்டிருந்தேன். டிப்பு என் பக்கத்தில் அமர்ந்திருந்தான். சினேகா அத்தை தேநீருடன் வந்தார். நாங்கள் மூவரும் மழையை ரசித்துக் கொண்டிருந்தோம். அத்தை மெதுவாக, விஹான், அந்த இரவை ஞாபகம் இருக்கிறதா என்றார். நான் புன்னகையுடன், ஆம் அத்தை, அந்த இரவில்தான் வாழ்க்கையின் உண்மையான வழியை கண்டறிந்தேன் என்றேன். வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது, ஆனால் என் மனதில் அமைதி இருந்தது. உண்மையான மகிழ்ச்சி பணத்தில் இல்லை, குடும்பத்தின் அன்பிலும் மக்களுக்கு உதவுவதிலும் நல்ல காரியங்களிலுமே உள்ளது என்பதை இப்போது புரிந்து கொண்டேன். இதனுடன் எனது மழையிரவு கதை நிறைவடைகிறது. இக்கதையிலிருந்து உங்களுக்கு தைரியம், சேவை மற்றும் குடும்ப அன்பின் அழகான செய்தி கிடைத்திருக்கும் என நம்புகிறேன். இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதை மறக்காதீர்கள். புதிய அழகான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.